ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் ஜெனி. ஜாயின் வித் மீ ஆல்வேஸ் த ரியல் ஃபேஸ் ஆஃப் இந்தியா. ஸோ தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பெண்களுடைய சுதந்திரம் எந்த அளவுக்கு இருக்குது, என்னென்ன கட்டுப்பாடுகள், விதிமுறைகள், வரைமுறைகள் அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்ருக்கோம். ஸோ இப்போ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த காதல் அப்படிங்கிறது பெண்களிடம் ஈஸியாக நீங்கள் வலை விரித்து ஆடவர்கள் ஏமாற்றக்கூடிய ஒரு தந்திரம், நாகரிகம்னு சொல்லலாம். நாகரிகமான காலத்தில் மிக வன்முறைகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா ஆதி காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா தொலைபேசி அப்படிங்கிறது கிடையாது. நேரடியாக போய் பார்த்து தான் அவர்கள் ஒருவரை ஒருவர் நான் விரும்புகிறேன், காதலிக்கிறேங்கிறத ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்க முடியும். இல்லது அப்படின்னா அந்த உறவுகள், அக்கா தங்கை, மாமன் மைத்துனன், அந்த மாதிரி உறவுகளுக்குள்ளார அந்த காதல் மலரும். அதன் மூலியமாக திருமணம் நடைபெறும். அதனால் கொஞ்சம் வன்முறைகள், அந்தளவுக்கு குற்றங்கள், சம்பவங்கள் அப்படிங்கிறது ஆதி காலத்தில் கிடையாது. ஆனால் இப்போ 2025 பார்த்திங்க அப்படின்னா எல்லார்கிட்டேயும் செல்ஃபோன் இருக்கிறதுனால அதை வைத்து நிறைய தவறுகளை பெண்களுக்கு எதிராக பண்ணக்கூடிய நபர்கள் அதிகம். பெண்களுடைய புகைப்படத்தை வைத்து, இல்லை அவர்களிடத்தில் காதல் வலை வீசி தெரியாத அன்னோன் நம்பர்லேருந்து பேசுகிறோன்னு சேட் பண்ணுவாங்க. அந்த உரையாடல் அப்படிங்கிறது நாளடைவில் போக போக வேறு விதமாக ஆபாச வீடியோக்கள் அனுப்புறது, இல்லை ஆசை வார்த்தைகள் தூண்டி பெண்ணினுடைய மனதை கலைக்கிறது. ஏன்னா ஆசை மனிதனுக்கு எல்லா மனிதருக்கும் பொதுவானது தான். ஆசைகளை தூண்டிவிட எல்லா மனிதனுமே தவறு செய்வது இயல்பு. ஸோ அதே கான்செப்டில் வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதற்காக ஒரு கூட்டம், ஆடவர்கள் கூட்டம் இருக்குது. மெயின் மோட்டிவ் பார்த்திங்க அப்படின்னா, பெண்களை அந்த காம வலைகளை இழுத்து அவர்களிடமிருந்து அந்த புகைப்படங்களை வாங்கி அதை அவர்களுடைய நண்பர்கள் வட்டாரங்களுக்கும், இல்லது அதனை சார்ந்த ஒரு குழுக்கள், ஆபாச வீடியோ குழுக்கள் அல்லது அதை சார்ந்த ஒரு வலைத்தளம், அதுங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பெண்களுடைய புகைப்படங்களை அவங்களுடைய அனுமதி இல்லாமல், பெற்றோர்கள் அனுமதி இல்லாமல், அல்லது அந்த குழந்தைகள், அல்லது இதில் குழந்தைகள் முதற்கொண்டு பாதிக்கப்படுகிறார்கள், பெரியவர்கள், எல்லா தரப்பட்ட பெண்களும் இதில் அடங்குவாங்க. அவங்களுடைய புகைப்படங்களை இவங்க அனுமதி இல்லாமல் வெளியிடுவாங்க. வெளியிட்டு அதை ரூ. 100, ரூ. 200, ரூ. 500, ரூ. 1000 அப்படின்னு சேல் பண்ணுற நபர்களும் ஆடவர்களும் இன்றைய காலகட்டத்தில் அதிகம். இது பெண்களுக்கு எதிராக இன்றைய காலகட்டத்தில் நடக்கக்கூடிய மிக மிக தவறான விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது உண்மை. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஆபாச வீடியோக்கள், வலைத்தளங்கள், அதன் சார்ந்த பேச்சு வழக்குகள், காதலுங்கிற போர்வையில் ஏறலாம். காதலுங்கிறதுல காமம் வரக்கூடாது. ஆனால் அந்த காமத்தை கொண்டு அதை பயன்படுத்தி பெண்களை த்ரெட்டன் பண்ணுறதும், இல்லை நீ நாளைக்கு நீ அதாவது இணங்க மறுத்துட்ட அப்படின்னா இந்த வீடியோக்களை நான் வலைத்தளத்தில் வெளியிட்டுருவேன், இல்லது உன்னோட உறவுகளுக்கு நான் அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டக்கூடிய நபர்கள் ஏராளம். அதன் மூலயமாக பணம் பறிக்கக்கூடிய நபர்களும் ஏராளம். இது காலமாக தொன்று தொட்டு பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்ற செயல்பாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, பாலியல் துன்புறுத்தல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வார்த்தைகளாகவும் இருக்கும், ஆபாச திரைப்படங்கள் மூலமாகவும் பெண்களுடைய மனதை தூண்டி அவர்களை தவறு செய்ய தூண்டுவது. இதனால தான் நீங்கள் கேள்விப்படுறது அந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப், கள்ளத்தொடர்பு அப்படிங்கிறது உருவாகக்கூடிய தருணம். இதை வைத்து பெண்களை மிரட்டி பணம் பறிக்கக்கூடிய நபர்கள் ஏராளம். எல்லா நபர்களும் குறிப்பாக இதை சார்ந்து அதே துறையில் இருக்கக்கூடிய நபர்கள், இதை பயன்படுத்தி பெண்களை இந்த வலையில் இழுக்கக்கூடிய நபர்கள் ஏராளம். அவர்கள் எல்லா துறைகளிலும் இருப்பார்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். உதாரணத்திற்கு இந்த துறை மட்டும்தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லா துறைகளிலும் இதனை சார்ந்த நபர்கள் பெண்களும் குழுக்களாக செயல்படுகின்றனர். ஆண்கள் அவர்களுக்கு தலைவராக இருக்கிற மாதிரி ஒரு செயல்பாடுகள் இருக்கிறது. அதை மறைமுகமாக அவர்கள் வெளிப்படுத்தாமல் வேறு விதத்தில் டைவர்ட் பண்ணக்கூடிய நபர்களும் இன்றைய காலகட்டத்தில் ஏராளம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.